கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலை முரசு சார்பாக ஒரு மக்கள் மன்ற நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வுல தலைப்பு தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும் என்கிற தலைப்புல நாம் தமிழர் கட்சி, திமுக, தவேக, அதிமுக, பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளை அழைத்து இந்த நிகழ்வை நடத்தினாங்க. இந்த நிகழ்வுல நாம் தமிழர் கட்சி சார்பாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும், தவேக சார்பாக இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் கொண்டு அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சாங்க. தவேக சார்பா பேசின நான் பெரிதும் மதிக்கிற, இதுக்கு முன்னாடி மதிச்ச, ஏன் அப்படின்னா அவர் கடந்த சில காலங்களாக திமுக அரசினுடைய குறைகளை பத்தி பேசுவாரு. அதெல்லாம் நம்ம ரசிச்சோம். ஏன்னா அதை ரசிக்கிற அளவுக்கு தான் அவர் பேசினாரு. ஆனா தவேகால சேர்ந்ததுக்கு அப்புறம் முழுமையாகவே தற்குறியா மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம எண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த அளவுக்கு தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதனாலதான் இவங்க 2 பேருக்கு நம்ம பதில் கொடுக்குறோம். இந்த திமுகவினருக்கு எப்படி நம்ம விமர்சிக்க துளியும் தகுதி இல்லையோ அதே போல தவேகாவினருக்கும் தகுதி கிடையாது. அந்த மேடையிலே ஒரு காரசார நிகழ்வு நடந்தது. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது, கரூர் பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் ஏன் பாஜகவை எதிர்க்கல? உங்களுடைய படம் ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் பிரச்சனை இருக்கு. இது நிச்சயமா பாஜக தான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. அதை எதிர்த்து நீங்க ஏன் காணொலி போடல? சிஎம் சாரை எதிர்த்து காணொலி போட தெரிஞ்ச உங்களுக்கு பிஎம் சார், மோடி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்து காணொலி போடல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு இவர் பதில் கொடுக்கும் விதமாக ஒரு அவதூறை பேசுறாரு. அதுல என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கத்துக்கு போகும்போது ரொம்ப கூனி குறுகி தம்பிகளை எல்லாம் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றிலும் பொய்யான தகவலை சொல்றாரு. இப்ப தெரியுதா நான் எதுக்கு வர கற்குறி இப்ராஹிம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு. அதற்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தெளிவா மேடையிலேயே பதில் கொடுத்திருந்தாங்க. தற்குறி பெற்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விளக்கத்தோட பதில் கொடுத்திருந்தாங்க. நீங்க மக்களை காப்பாற்ற ஜனநாயகன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சூரட்டி அடிச்சு ஒட்ட தெரிஞ்சுல, மக்களை காப்பாற்ற வந்த ஜனநாயகனை காப்பாற்ற போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள்ல போட்டு கேள்வி மேல கேள்வியே கேட்குறாங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களால குரல் கொடுக்க முடியாத போது நீங்க எப்படி மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பீங்க? எப்படி திமுக நாம் தமிழரை பத்தி பேசுறதுக்கு அவர்களுக்கு திமுகவினருக்கு துளி கூட தகுதி இல்லையோ அதே போலதான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் சீமானந்தன் அவர்களையோ நாம் தமிழரையோ பத்தி பேசுறதுக்கு துளி கூட தகுதி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.